வணக்கம் சகோஸ், எப்படி இருக்கீங்க? தமிழ்நாட்டில் காலையில் எந்திரிச்ச உடனே வாசல் தெளித்து கோலம் போடுற பழக்கம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா, மற்ற ஸ்டேட்ஸில் எப்படி அப்படின்றது எனக்கு தெரியலை. மெயினாக தமிழ்நாட்டில் சொல்கிறேன். ஆதி காலத்தில் எதுக்காக அந்த கோலம் போடுற முறையை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால், எறும்புகளுக்கு உணவு கொடுக்கறதுக்காக அரிசி மாவை அரைச்சி அதில் இந்த மாதிரி கோலம் போடுவாங்க. அதை மாவெளி கோலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா, அரிசி மாவை வச்சு கோலம் போட தொடங்கினாங்க. எறும்புகள் பசியாரட்டும் அப்படிங்கிறதுக்காக. காலப்போக்கில் அது ஒரு ட்ரெண்டாக மாறிடுச்சு. சரிங்களா, அதுக்கப்புறமா சுண்ணாம்பு வச்சு அந்த சுண்ணாம்பு பொடியாக்கி அதில் கோலம் போட ஆரம்பித்தாங்க. அப்புறம் அதுலேயே கலர் பொடிகள் கொண்டு வந்தாங்க. அந்த காலத்தில் சில பேர் சாம்பல் வச்சும் கோலம் போடுவாங்க. சரிங்களா, இந்த வரட்டி இருக்கும் தெரியுங்களா, இந்த எருமைச்சாணி மாட்டுச்சாணி வச்சு வரட்டி செய்வாங்க இல்லையா, அதை எரிக்கும்போது அந்த சாம்பல் பார்க்குறதுக்கு ரொம்ப வெள்ளையாக இருக்கும். அந்த சாம்பலை வச்சும் நிறைய பேர் கோலம் போடுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா, இந்த போர் போடும்போது இந்த பாறையுடைய தூள் வரும் இல்லையா, அதை வச்சும் கோலம் போடுறாங்க. நம்ம எதுக்காக கோலம் போட தொடங்கணும், நம்முடைய முன்னோர்கள் எதுக்காக கோலம் போட தொடங்கினாங்க அப்படின்றதுக்கான மெயின் பர்பஸையே விட்டுட்டு இப்போ அது ஒரு அலங்காரமாகவும் என்ன சொல்கிறது, ஒரு இதுலேயும் எல்லாமே மாறி போயிடுச்சு. இந்த ரீசனுக்காக தான் கோலமே போட தொடங்கினாங்க அப்படின்னு இன்னும் தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.